பிதாமகனே, போய்விட்டாயா? கிராமத்து ராஜாவே, இறந்துபட்டாயா? எங்கள் மண் வாசனையில் இன்று சாவு மணக்கிறதா? அடைத்து கிடந்த திரை உலக கதவுகளை திறந்த வெளிக்கு திறந்து விட்டவனே, ஆகாயத்திற்கு அடுத்து அதிக நட்சத்திரங்களை அறிமுகம் செய்தவனே, என்னையும் சுயமரியாதையோடு சுடரொளி வீசச் செய்தவனே, உடன்பிறப்பே, இரத்தத்தின் இரத்தமே என்ற தலைவர்களின் மொழிக்கு இணையாக என் இனிய தமிழ் மக்களே என்ற இரத்தின சொற்களுக்கு முத்திரை சேர்த்தவனே, நீ மாயக்காரன். புழுதியை பொன் செய்தாய். சினிமாவின் நிறம் வெள்ளையென்று இருந்ததை கருப்பென்று மாற்றிய கலையாளன் நீ. இடிந்த சுவர்களும் உடைந்த மனிதர்களும் கிழிந்த வாழ்க்கையும் உன் கலையின் கச்சா பொருள்கள். இந்த கரட்டுப்பட்டியை தில்லி நகரத்திற்கு கொண்டு சேர்த்த அல்லி நகரத்து அரசன் நீ. இனி நான் எப்படி தனியாக தேனி போவேன்? மேற்கு தொடர்ச்சி மலை அருவிகளால் அழுது கொண்டே கேட்குமே, எங்கே பாரதி ராஜா? கத்தாழங்காட்டு கரிச்சான் கேட்குமே, எங்கே பாரதி ராஜா? கருவேல மரம் கேட்குமே, எங்கே பாரதி ராஜா? என்ன பதில் சொல்வேன்? எப்படி நான் தனித்திருப்பேன்? நீ தூரிகை, நான் வண்ணம். நான் தூரிகை, நீ வண்ணம். தூரிகை இல்லாமல் வண்ணமும், வண்ணமில்லாமல் தூரிகையும் என்னத்துக்காகும்? நீ அறிவாள், நான் கைப்பிடி. நான் அறிவாள், நீ கைப்பிடி. அறிவாள் இல்லாத கைப்பிடியும் கைப்பிடி இல்லாத அறிவாளும் என்னத்துக்காகும்? என்னை அழவிடு, என்னை அழவிடு. உடம்பின் உப்பெல்லாம் கண்ணீராய் கரையட்டும். இனி என்ன எழுத? நடிகர் திலகம் போல் நானும் புலம்புகிறேன். பூங்காத்து திரும்புமா? என் பாட்ட விரும்புமா? பாராட்ட, மடியில் வச்சு தாராட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? முதல் மரியாதை செய்தவனே, உனக்கென் இறுதி மரியாதை. பேர் சொன்ன ஒரு ஓரமான எப்படி எது வரும்? அங்கே போங்க, அங்கே கொஞ்சம் பின்னாடி தலைவா, பின்னாடி டிஸ்டர்ப் பண்ணாங்க. பின்னாடி வாங்க, அப்படியே பின்னாடி வேணும். பின்னாடினா நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் நவருங்க. ஒரு ஸ்டெப் பின்னாடி
மொபைல் கீழே மொபைல் எடுங்க மொபைல் டவுன் பண்ணிடலாம் XCM, very good, very good, very good. XCM. லைட்டாக இருக்கீங்க பேர் சொன்னா ஒரு ஓரமான எப்படி எது வரும் அங்க போங்க அங்க கொஞ்சம் பின்னாடி பின்னாடி தலைவா பின்னாடி அவன் டிஸ்டர்ப் பண்ணாரு பின்னாடி வாங்க அப்படியே ஒரு பின்னாடி வேணாம் பின்னாடினா நீங்க சொல்லிட்டு நீங்க நவருங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி பின்னாடி தயவுசெய்து மொபைல் கீழே மொபைல் எடுங்க மொபைல் டவுன் பண்ணிடலாம் இருந்து பட்டிக்காடுகளை பட்டண பிரவேசம் செய்ய வைத்து உயிர் காவியங்களாக படைத்த அவரது திரை ஓவியங்களில் 16 வயதிலே படத்தில் காதல் என்பதை மெல்லிய மயிலிறகால் நெஞ்சை வருடுவதைப் போல அமைத்து உச்சகட்ட காட்சியை படத்தை விட்டு வெளியேறுவர்களுடைய மனதிலே நிறுத்திய பாரதி ராஜா புதிய வார்ப்புகளில் இதயம் எங்கே போகிறது என்ற நினைவை ஊட்டி கிழக்கே போகும் ரயிலிலே நம்மையும் அந்த ரயிலில் பயணிக்க செய்து மர்மப்பட மன்னன் ஹிச்காக்கினுடைய பிரதிபலிப்பாக அதையும் விஞ்சுகிற வகையிலே சிவப்பு ரோஜாக்களையும் ஒரு கைதியின் டைரியையும் படைத்ததோடு சாதிகளுக்கு அப்பாற்பட்டது காதல்,
மதங்களுக்கு அப்பாற்பட்டது காதல் என்பதை அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலே நிலை நிறுத்தியதோடு மதம் என்பது வர்ணாசிரமத்தை கடந்தது என்பதற்காக வாலிச்சாமி தேவர் என்ற பாத்திரத்தையே தன் பெயர்தான் அவர் பெயர்தான் வேதம் இதிலே நிலைநாட்டி ஆஸ்கார் விருது தகுதி பெறாமல் போனதற்கு காரணம் உலகத்தில் பெரும் நடிகர் திலகம் அவருக்கு மீண்டும் புத்துருவாக்கம் செய்து அவரை மறக்க முடியாத வகையில் திரைப்படத்தில் முதல் மரியாதையாக நிலைநாட்டிய பாரதி ராஜா தமிழ் கலை உலகத்துக்கு கிராமத்து மண்ணை, அந்த மண்ணின் வீரத்தை, அந்த மண்ணின் சுயமரியாதை மானத்தை, பழந்தமிழர் பண்பாட்டை சித்தரித்து புதியதோர் உலகத்தை கொண்டு வந்து நிலைநாட்டினார். தமிழ் குல மறக்க முடியாத பெருந்தொண்டாற்றிய பாரதி ராஜா அவருடைய என் உயிரும் இனிய தமிழ் மக்களே என்ற குரல் அவர் மறைந்தாலும் திரைப்படங்களில் தொடங்கும் போது ஒலித்துக் கொண்டே இருக்கும். மேனியிலே மலர்கள் என்று தூவப்படுகின்றன. மலர்களை தூவியே திரைப்பட காதல் காட்சிகளை பறக்க விடுவார் நெஞ்சிலே. அப்படிப்பட்ட அற்புதமான மகா கலைஞர் மறைந்ததில் தமிழ் திரையுலகம் ஒரு கலையுலக பிரமாவை இழந்துவிட்டது. தமிழ் இன உணர்வு, ஈழ தமிழ் உணர்வு கொண்ட அந்த மாமனிதனின் புகழ் எந்நாளும் வாழும் என்று அவரது பரம ரசிகராகிய நான் நெஞ்சில் எழுந்த வேதனையோடு இதனை என் பக்கத்தில் தமிழ் இனமான உணர்ச்சியினுடைய பிரதிபிம்பமாக சிங்கம் போல மேடைகளிலே கர்ஜிக்கிற என் சகோதரர் இந்த தமிழ் மக்கள் உள்ளத்திலே அப்படிப்பட்ட உணர்வை ஊட்டி வருகிறார். என்னுடைய ஆர்வீர் சகோதரர் பக்கத்திலே இருக்கிறார். அவர் இப்பொழுது இரங்கல் தெரிவிப்பார். சொல்லுங்க. காதல் மதங்களுக்கு அப்பாற்பட்டது காதல் என்பதை அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலே நிலை நிறுத்தியதோடு மதம் என்பது வர்ணாசிரமத்தை கடந்தது என்பதற்காக வாலிச்சாமி தேவர் என்ற பாத்திரத்தையே தன் பெயர்தான் அவர் பெயர்தான் வேதம் இதிலே நிலைநாட்டி ஆஸ்கார் விருது தகுதி பெறாமல் போனதற்கு காரணம் உலகத்தில் பெரும் நடிகர் திலகம் அவருக்கு மீண்டும் புத்துருவாக்கம் செய்து அவரை மறக்க முடியாத வகையில் திரைப்படத்தில் முதல் மரியாதையாக நிலைநாட்டிய பாரதி ராஜா தமிழ் கலை உலகத்துக்கு கிராமத்து மண்ணை, அந்த மண்ணின் வீரத்தை, அந்த மண்ணின் சுயமரியாதை மானத்தை, பழந்தமிழர் பண்பாட்டை சித்தரித்து புதியதோர் உலகத்தை கொண்டு வந்து நிலைநாட்டினார். தமிழ் குல மறக்க முடியாத பெருந்தொண்டாற்றிய பாரதி ராஜா அவருடைய என் உயிரும் இனிய தமிழ் மக்களே என்ற குரல் அவர் மறைந்தாலும் திரைப்படங்களில் தொடங்கும் போது ஒலித்துக் கொண்டே இருக்கும். மேனியிலே மலர்கள் என்று தூவப்படுகின்றன. மலர்களை தூவியே திரைப்பட காதல் காட்சிகளை பறக்க விடுவார் நெஞ்சிலே. அப்படிப்பட்ட அற்புதமான மகா கலைஞர் மறைந்ததில் தமிழ் திரையுலகம் ஒரு கலையுலக பிரமாவை இழந்துவிட்டது.
தமிழ் இன உணர்வு, ஈழ தமிழ் உணர்வு கொண்ட அந்த மாமனிதனின் புகழ் எந்நாளும் வாழும் என்று அவரது பரம ரசிகராகிய நான் நெஞ்சில் எழுந்த வேதனையோடு இதனை என் பக்கத்தில் தமிழ் இனமான உணர்ச்சியினுடைய பிரதிபிம்பமாக சிங்கம் போல மேடைகளிலே கர்ஜிக்கிற என் சகோதரர் இந்த தமிழ் மக்கள் உள்ளத்திலே அப்படிப்பட்ட உணர்வை ஊட்டி வருகிறார். என்னுடைய ஆர்வீர் சகோதரர் பக்கத்திலே இருக்கிறார். அவர் இப்பொழுது இரங்கல் தெரிவிப்பார். சொல்லுங்க. சரித்திரம் சினிமாவில் இன்னைக்கு நம்மளுக்கு சாதாரண சரித்திரம்.